பக்கத்துல நிக்கிற ஆள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டத்தை பார்த்திருக்கீங்களா? எந்த நேரமும் கொட்டுற மலைசாரலும் பனிமூட்டமும் உங்களை மயக்கிரும். நான் இந்த வீடியோவில் உங்களை கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள கேரளாவோட காஷ்மீர்னு சொல்லப்படுற பொன்முடிக்கு கூட்டிட்டு போக போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொன்முடிக்கு போற இந்த பஸ் பயணம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பஸ் பொன்முடியை நெருங்க நெருங்க பஸ்ஸும் பனிக்குள்ள முங்கிரும். டிரைவர் எப்படி இந்த பனிமுட்டத்துக்குள்ள பஸ்ஸை ஓட்டுறாருன்னே தெரியல. நீங்க அகத்தியர்மலை ட்ரெக்கிங் போயிருந்தா உங்களுக்கு தெரியும். திருவனந்தபுரத்துல இருந்து பஸ் ஏறினா ரைட் எடுத்தா அகத்தியர்மலைக்கு போற போனக்காடு, லெஃப்ட் எடுத்தா 22 ஹேர்பின் பெண்டை தாண்டி பொன்முடிக்கு போயிடலாம். மக்களே, இன்னைக்கு நம்ம திருவனந்தபுரத்துல இருந்து 56 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம பொன்முடின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 22 பெண்டை தாண்டி 3600 அடிக்கு மேலே பாருங்க மிஸ்ட்டுக்குள்ளே நிற்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இதுவரை நான் அந்த மிஸ்ட்டை ஊட்டி, கொடைக்கானல், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஹில் ஸ்டேஷன்லையும் பார்த்ததில்லை. அவ்வளோ மிஸ்ட்டு. இங்கே பாருங்க, இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். 80 ரூபா சார்ஜு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். 22 பெண்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. பயங்கரமான மிஸ்ட்டு மக்கள். வாங்க அப்படியே நம்ம போயிட்டு இங்கே என்னென்ன இருக்கோ, ட்ரெக்கிங் இருக்குது, கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி நம்ம போயிட்டு வருவோம். இந்த இடத்த பொறுத்தவரை வரையாடு, நீலகிரி தார்ன்னு சொல்லுவாங்கள்ல, வரையாடு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதோட ஸ்டாச்சுலாம் இங்கே இருக்குது பாருங்களேன். நாங்கள் அப்படியே போவோம். இவ்வளோ மிஸ்ட்டு இதுவரை எங்கேயுமே பார்த்தது நமக்கு. வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் வர்ற வழி ஃபுல்லாமே மிஸ்ட்டு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பொன்முடிக்கு போகிறீங்கன்னா நவம்பரில் இருந்து மார்ச் வரை குளிர்காலத்தில் போங்க. பொன்முடியை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி முழுசாக மூடு பனியால் மூடி ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் ட்ரெக் பண்ணி ஒரு டாப் ஹில்லுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். நம்மளோட தமிழரசி அம்மா வந்திருக்காங்க. இங்கே ஒரு உச்சிக்கு வந்திருக்கோம் பாருங்கள். வயர்லெஸ் ரிப்பீட்டர் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. இங்கே மக்கள் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எனக்கு கீழே பாருங்களேன். இதான் டாப் ஹில்லு. எனக்கு கீழே பாருங்க. ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? மற்ற மலைகளில் கீழே இருந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக கீழே தெரியும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்ட்டு. எங்களையும் மிஸ்ட்டு தான் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு கீழே தெரியுதா உங்களுக்கு? கார் நிற்கிறதுலாம் அப்படியே பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும் பாருங்க. காணாமூச்சு. சைடு ஃபுல்லாக பள்ளத்தாக்கு. கீழே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இதுக்கு மேலே போக முடியாது.
எனக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க ஒரு பாறை மேலே. ஆனால் பாருங்கள் உங்களுக்கு சுத்தமாக தெரில பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்கு மக்கள் இந்த இடத்துல. மக்களே கண்டிப்பாக நீங்களும் திருவனந்தபுரம் கேரளா சைடு வந்தீங்கன்னா பொன்முடி கண்டிப்பாக வாங்க. வேறு லெவல் பிளேஸாக இருக்குது. வடிவேலு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு சொல்லுவாப்புல, என்ன பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு தான். எதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. பாருங்களேன், பின்னாடி பாறைகள்லாம் இருக்குது. ஏதாவது தெரியுதா? இந்த பக்கத்து பெரிய மலை இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியல பாருங்க. ஒரு சொர்க்கம் தான் சொல்லணும் இந்த இடத்த, பொன்முடியை. இன்னும் ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த வரையாடு ஸ்டாச்சு காமிச்சேன் பாருங்களேன். அந்த பக்கத்து போனால் இன்னொரு பீக் இருக்குது, அங்கேயும் போவோம் நம்ம. அதாவது தமிழ்நாட்டோட தேசிய, அதாவது தமிழ்நாட்டோட விலங்கு, மாநிலத்தோட விலங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வரையாடு தான். ஆனால் இங்கே அதை கொண்டாடுறாங்க கேரளாவில். அந்த பக்கத்து போனால் அதுக்கு ஸ்டாச்சு வச்சு சூப்பராக அந்த இடத்துல ஒரு பீக் இருக்குது. வாங்க அங்கேயும் போவோம். எப்படி இருக்குது இந்த இடம்? இதுவரை நம்ம மலைகள் போயிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் எப்படி இருக்குது? இந்த இடம் வேறு லெவல். அதாவது நமக்கு உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. இது மாதிரி இடம் ஊட்டி கூட போனால் இது மாதிரி இருக்காது. அம்மா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்த. பஸ்ஸில் வந்ததெல்லாம் ரொம்ப வேறு லெவல், சொல்லவே வார்த்தை இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. கீழே அப்படி வருது ரோடு, மேலே பஸ் வரும்போது அந்த ரோட்டை பார்த்தா 2 ரோடு தெரியுது. சீரியஸாகவே இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது, ஆனால் தெரில பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ போன வருஷம் 2024 டிசம்பரில் எடுத்த வீடியோ. நானும் தமிழரசி அம்மாவும் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தோம். சபரிமலைக்கு புல்மேட்டு பாதை வழியாக போய் தரிசனம் பண்ணிட்டு நேரம் இங்கே வந்துட்டோம். இதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அகத்தியர் மலைக்கு ட்ரெக்கிங் போயிருப்போம். சூறாவளிக்கு அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு வேறு லெவலில் இருக்குது. எங்களுக்கு பின்னாடி இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. அப்படியே வெயில் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. ஹேர் பின் 22 ஹேர் பின் வளைவு இருக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது 2-3 ரோடு தெரியுது. ரொம்ப அருமையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஒரு வாட்ச் டவர் இருக்கு, இதான் இருக்கிறதுலே ஹைட்டான இடம். ஆனால் வாட்ச் டவர் போக முடியாது, மூடி வச்சிருக்காங்க. இந்த இடத்த ஃபுல்லாக மூடி வச்சிருக்காங்க. மேலே ஏறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார் நிற்கிற இடமா தெரியுது பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியாது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மலை தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியாது பாருங்க. மிஸ்ட் வந்துருச்சா? இங்கே பாருங்க, தெரில பாருங்க, மழையை மறைச்சிருச்சு.
மக்களே, நாங்கள் உங்களுக்கு டவர்னு காமிச்சோம்ல, அது வந்து பாருங்கள், இந்த டவர் தான். அங்கேருந்து இந்த மலைக்கு வந்திருக்கோம். இது வர்றதுக்குள்ளேயுமே அவ்வளோ மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில. சுற்றி இருக்கிற மலைகள் எதுவுமே தெரில. இப்போ தெரியுதா எல்லாம் உங்களுக்கு? பொன்முடி ஃபுல்லாக தெரியுதா? அங்கெல்லாம் மக்கள் நிற்கிறாங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நிற்கிறாங்களோ இங்கே. சிஸ்டர், how do you feel? Very wonderful. You Tamil? Yeah, Tamil. Hi. Hi. Channel name? Perception 65. Okay. இந்த மாதிரி மிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? മിസ്റ്റ് ഇവിടെ അധികം ഇല്ലാന്ന് തോന്നുന്നു. ഇന്നായി കണ്ടേ. உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போய் சளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க. கீழே லொக்கேஷன் லிங்க்கு கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு 56 கிலோமீட்டர் பொன்முடின்னு வந்தீங்கன்னா ட்ரெக்கிங்லாம் ரொம்ப இருக்குது. ட்ரெக்கிங் பிளேஸ்லாம் ஏகப்பட்ட இடத்துக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வரையாடு மொட்டா அந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பகலா இல்லை வந்து மார்கழி மாதத்தில் 6 மணி 5 மணி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். வேறு லெவல். யூஎஸ்ஏ யூகே லெவலில் இருக்குது. அப்புறம் இன்னொரு நம்ம ஊரில் ஒரு ஊர் இருக்குது. அது என்னது, சிம்லா லெவலில் இருக்குது. சிம்லாவே தோற்றுரு போல இருக்குது. நமக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு சிம்லாவுக்கு போகிறதுக்கு இங்கே பொன்முடிக்கு வந்தால் எல்லா சுகத்தையுமே அனுபவிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் பாருங்களேன், இங்கே பார்க்கிங் வசதி இருக்குது பாருங்கள். ரொம்ப பேர் ஃபேமிலியோட ஓன் வெஹிக்கிளில் தான் வராங்க. அது மாதிரி இங்கே உள்ளே வர்றதுக்கு, இந்த ஹில்ஸுக்குள்ளே வர்றதுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வர்றாங்க. இந்த இடத்துல ஹோட்டல் சாப்பிட்ற வசதி, ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஃபேமிலியோடு வந்து ஒரு ஹில்ஸை அனுபவிக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. சூப்பர் இடம். கிட்டத்தட்ட எங்களோட ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, பொன்முடியில் மொத்தம் 3 இடம் இருக்குது. வரையாடு பார்த்தோம்ல, அதுலேருந்து அப்படியே ரோட்லேயே நடந்து வந்தால் இந்த பக்கத்து ஒரு பீக் இருக்குது. அப்புறம் ஆப்போசிட்டில் நம்ம டவர் காமிச்சோம்ல, அது ஒன்று. இந்த பக்கத்து மொட்டையாக ஒரு மலை இருக்குது. மொத்தம் 3 இடம் இருக்குது. 3மே பனிக்குள்ளே தான் நனைஞ்சிருக்கு. ஹாய் 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 சார். பஸ் இருக்கான்னு மணி இருந்துருக்கு. மக்களே, இப்போ வந்து நம்ம இந்த பொன்முடியில் உள்ள இன்னொரு பீக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் தூரத்துலேருந்து காமிச்சேன் பாருங்கள், ஒரு மொட்டை மலையாக இருந்துச்சு பாருங்கள். மக்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க, அங்கே ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. பக்கத்தில் நிற்கிறவங்களே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. சரிதா, இங்கே
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு மலை மேடு செடியோடையும் சுற்ற போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.